அன்புறவுகளுக்கு வணக்கம். இன்றைய பரபரப்பான அரசியல் செய்தி இல்லை, இன்றைய சூடான அரசியல் செய்தி அப்படின்றது மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் மல்லை சத்யா. மறுமலர்ச்சி திமுக அல்லது மதிமுகவில் அறியப்பட்ட முகங்கள் அப்படின்னா வைகோவுக்கு அடுத்தபடியான முகம் அப்படின்றது மல்லை சத்யா. அந்த மல்லை சத்யா இன்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். யார் இந்த மல்லை சத்யா அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மல்லை சத்யா அவருடைய இயற்பெயர் சத்தியசீலன். அவர் குறும்புரை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலவாக்கத்தில் குறும்புரை அப்படின்ற கிராமத்தில் பிறந்தவர். அப்பா ஏகாம்பரம். அவர் ஐடிசி சுற்றுலா வளர்ச்சித்துறையில் பணியாற்றியவர். அரசியல் பின்புலம்லாம் இல்லாத ஒரு குடும்பம் தான் சத்யா அவர்களுடைய குடும்பம். ஸோ சத்தியசீலன். ஸோ அரசியலுக்கு வரும்போது அவர் சத்யா அப்படின்னு அவருடைய பெயரை வச்சிருக்கிறார், ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை வைகோ அவர்கள் தான் மல்லை சத்யா, மாமல்லபுரம் அவர் ஒர்க் பண்ண ஏரியா அப்படின்றதுனால மல்லை சத்யா அப்படின்னு மாற்றிருக்கிறார். ஸோ இவருடைய இது பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு தற்காப்பு கலையில் அந்த குன்ஃபுல ஒரு கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். குன்ஃபுல நிறைய சாம்பியன் பட்டங்களை வென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட நேஷ்னல் சாம்பியனாகவும் இருந்திருக்கிறார். ஒரு 3 ஆண்டுகள் கொடி கட்டி பறந்தவர் அவர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சாம்பியன் பட்டங்களை வென்றிருக்கிறார். ஒரு 3 ஆண்டுகள் யாராலும் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு வெற்றி வீரனாக திகழ்ந்திருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது தான் 91ல் இவர் மாமல்லபுரத்தில் 2 கடை வச்சுருந்துருக்கிறார். ஸோ மாமல்லபுரத்தில் அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு ஈவெண்ட் நடக்க இருந்தது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்காக இவருடைய கடை இடிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு இலங்கை தமிழர்கள் இஷ்யூவும் ஒரு காரணமான இஷ்யூ. ஸோ அது ஒரு டாபிக், அதை இப்போ பேச வேணாம் அப்படின்றதுனால நான் அதிகமாக அதை பற்றி சொல்லலை. ஸோ அவருடைய கடை 91ல் இடிக்கப்படுது. ஸோ அதன் பிறகு இவர் 94ல் மதிமுகவில் ஜாயின் பண்ணுறார். சேம் அப்போ அந்த காலகட்டத்தில் தான் வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேற்றப்படுறார். அதன் பிறகு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார். நம்ம 2 பேருமே ஒரே ஒத்த கருத்தில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு மதிமுகவில் போய் சேர்றார். ஃபஸ்ட்டு சேரும்போது அவர் நகர செயலாளராக அவர் அவருடைய பணியை தொடங்குகிறார். அதுக்கப்புறமாக மாவட்ட துணை செயலாளர், அதுக்கப்புறமாக இளைஞர் அணி செயலாளர், அதன் பிறகு 2004 கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். இப்போ கட்சியை பார்த்தோம் அப்படின்னா இப்போ மதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர், அதுதான் உச்சபட்ச பதவி. அதுக்கப்புறமாக 10 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மல்லை சத்யா அவர்கள். ஸோ 94ல் கட்சியில் சேர்றாரு. 10 ஆண்டுகள் உழைப்பிலேயே 2004ல் அவர் துணை பொதுச் செயலாளராக வந்துடுறார். இது மாதிரி 10 முறை அவர் தேர்தல் 6 முறை தேர்தலில் நின்று இருக்கிறார். 6 முறையுமே அவருக்கு தோல்வி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்கே பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்குமான பிரச்சனை தான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வைகோ அவர்கள் அந்த உடல்நிலை சரியில்லாத இருந்தபோது தான் துரை வைகோவை கொண்டு வராங்க கட்சிக்குள்ளே. அதன் பிறகு அவரை முதன்மை செயலாளராக ஆகினாங்க. ஒரு 4 வருஷமாகவே அவர் முதன்மை செயலாளர் ஆனதிலிருந்தே மல்லை சத்யா அவர்களுக்கும் அதுக்கப்புறமாக துரை வைகோ அவர்களுக்குமே செட்டாக ஆகலை. நடுவில் ஒரு பேச்சுவார்த்தைலாம் பண்ணி 2 பேரையும் கையெல்லாம் கொடுக்க வச்சுருப்பாங்க. அந்த ஒரு ப்ரெஸ் மீட்லாம் நடந்திருக்கும். ஸோ மனங்கள் இணைந்து விட்டது, கை கொடுக்கலினா என்ன அப்படின்லாம் துரை வைகோ அவர்கள் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த இஷ்யூலாம் நடந்து ஒரு பேட்சப்லாம் பண்ணாங்க. ஆனாலும் கூட அது செட் ஆகலை. தொடர்ச்சியாக 2 பேருக்குமான உரசல் இருந்துக்கிட்டே இருந்தது. துரோகி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார் வைகோ மல்லை சத்யா அவர்களுக்கு. அதுக்கு அவர் கண்ணீர்லாம் சிந்திருப்பார். அதன் பிறகு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். ஃபஸ்ட்டு தற்காலிகமாக நீக்கினாங்க. இப்போ முழுமையாக கட்சியிலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் மல்லை சத்யா. ஸோ அந்த கட்சியில் தெரிஞ்சதே 2 பேர் தான், ஒன்று வைகோ, இன்னொன்று மல்லை சத்யா. இப்போ அதில் 2வது பொசிஷனில் இருந்த ஒருத்தரும் தூக்கி வீசப்பட்டிருக்கார் தன்னுடைய மகனுக்காக தான். எதுக்காக வைகோ திமுகவில் ரிபல் பண்ணி வெளியே வந்தாரோ அதே காரணத்தை இன்றைக்கி அவர் பண்ணியிருக்கிறார் அவருடைய மகனுக்காக. ஸோ அவருடைய மகன் முதன்மை செயலாளராக இருக்கிறார், வைகோ பொதுச் செயலாளர். துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம், 35 வருஷம், 31 வருஷம் மதிமுகவில் அவர் பயணிச்சிருக்கிறார். நகர செயலாளரில் தொடங்கி துணை பொதுச் செயலாளர் வரை உயர்ந்திருக்கிறார். கட்சியாக அவ்வளவு உழைப்பை செலுத்திய ஒரு மனிதர் மல்லை சத்யா அவர்கள் இன்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அவர் ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கையாக
நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் அண்ணா பிறந்த நாள் வருது செப்டம்பர் 17. ஸோ அன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், என்னுடைய ஆதரவாளர்களோடு பேசிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.